Residual method steps and procedures நம்ம பார்க்க போறோம். First வந்து step வந்து start with governing equation. ரெண்டாவது step assume the trial functions. மூணாவது step assumed trial function must satisfy the boundary condition. Third, because the assumed solution is not exact solution கிடையாதுங்கிறதுனால there will be a residual. Residualனா waste, இங்க வந்து errorனு மீன் பண்ணும். Error, there will be a residual remaining. Force the residual to 0 at various points or the intervals using different methods. இந்த மெத்தடை ஒன்னா இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு, ஃபோர்த் ஸ்டெப்பு, ஃபிஃப்த் ஸ்டெப்பு. இதை எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். weighted residual. First step என்ன? Start with governing equation. உனக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டோம். இந்த ப்ராப்ளத்தோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறோம். இதில் என்னன்னா, இது கேன்டிலீவர் பீம், ஒரு ஆக்சியல் லோடு இருக்குது. இங்கேருந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. அது ஆக்சியல் லோடு Q0 இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் ஃபிக்ஸட் எண்டு, இந்த இடத்துக்கு பேர் ஃப்ரீ எண்டு. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கே கடிப்பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த எக்ஸை ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த எக்ஸ் ட்ராவல்ஸ் த்ரூ திஸ் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ், இந்த இடத்துக்கு பேர் டொமைன்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்வல் ஆஃப் 0 to L. திருப்பி சொல்கிறேன், இதிலேருந்து இது வரைக்கும் இந்த டொமைன்னு சொல்லலாம், 0 to L. இந்த பாரோட, கேன்டிலீவர் பாரோட கவர்னிங் ஈக்குவேஷன், the physical behavior of the governing bar will be described by this governing equation. AE d square u by dx square is equal to Q0. Q0ங்கிறது லோடு, Uங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், Eங்கிறது யங்ஸ் மாடுலஸ், Aங்கிறது ஏரியா. இந்த கவர்னிங் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டா நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் U கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, கவர்னிங் ஈக்குவேஷனை அனலைஸ் பண்ணணும். கவர்னிங் ஈக்குவேஷன் இங்கே பார்த்தா செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இதை ஞாபகம் வச்சுட்டு செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த செகண்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, அஸ்யூம் த ட்ரையல் ஃபங்க்ஷன். ஏன் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா, இங்கே என்ன இருக்குது? ஹையர் ஆர்டர் டிகிரி 2 இருக்குது. அப்போ ஹையர் ஆர்டர் டிகிரி 2 இருந்தால் நம்ம ட்ரையல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து 3 ஒன்று கூடுதல் எடுக்கணும், 3 கான்ஸ்டன்ட் எடுக்கணும். இந்த ட்ரையல் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன? இது ரெண்டு விதம் உண்டு. ஒன்று the governing ஒன்று பாலினாமியல் ஈக்குவேஷன், இன்னொன்று ட்ரிக்னாமெட்ரிக். ஃபஸ்ட்டு நம்ம கவர்னிங் ஈக்குவேஷனோட என்னன்னு பார்த்துருவோம். இந்த கவர்னிங் ஈக்குவேஷன் ரிலேட்ஸ் நோன் வேரியபிள் வித் த அன்னோன் வேரியபிள். இங்கே வந்து நோன் வேரியபிள் என்னங்கிறத பாரு. நோன் வேரியபிள் வந்து இந்த இடத்துல பீமில் வந்து என்ன நோன் வேரியபிள்? இங்கே வந்து L தெரியும், Q0 தெரியும், ஏங்கிறது தெரியும், கிராஸ் செக்ஷனல் தெரியும், ஈன்னு தெரியும். இங்கே தெரியாதது என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நோன் வேரியபிள் வந்து இவ்வளோ இருக்குது, அன்னோன் வேரியபிள் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. இந்த ரெண்டையும், நோன் வேரியபிளையும் அன்னோன் வேரியபிளையும் ரிலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன் தான் கவர்னிங் ஈக்குவேஷன். இங்கே d ஸ்கொயர் u by dx ஸ்கொயர் இந்த செகண்ட் ஆர்டர் டிகிரியில் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? சூஸ் த ட்ரையல் ஃபங்க்ஷன். இந்த ட்ரையல் ஃபங்க்ஷன் பாலினாமியலாக இருக்கலாம், ட்ரிக்னாமெட்ரியாக இருக்கலாம். நான் இங்கே சூஸ் பண்ணுற போகிறது பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். செகண்ட் ஆர்டர் டிகிரிங்கிறதுனால 3 கான்ஸ்டன்ட்ஸ் எடுக்கிறேன். u இஸ் ஈக்குவல், இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும், அதனால யூன்னு செட் பண்ணிக்கிறேன். டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஒய்ன்னு செட் பண்ணு. ஸோ இங்கே யூன்னு செட் பண்ணிவிட்டு C0, C1x, C2x ஸ்கொயர். இங்கே பாரு d ஸ்கொயர், இங்கே 3 கான்ஸ்டன்ட் இருக்குது, x ஸ்கொயர் வரைக்கும். இங்கே 3 இருந்துச்சுன்னா, சப்போஸ் தேர்ட் ஆர்டர் டிகிரியில் இருந்துச்சுன்னா, இன்னும் C2x ஸ்கொயர் ப்ளஸ் C3x கியூப் வந்துடும். ஸோ 4 கான்ஸ்டன்ட்ஸ், 1 கூடுதல் நம்ம எடுக்க வேண்டியது வரும். ஸோ நவ் வி வில், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணியாச்சு? கவர்னிங் ஈக்குவேஷன் பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ண? செட் த பவுண்டரி கண்டிஷன். மூணாவது பாயிண்ட் என்ன? செட் த பவுண்டரி கண்டிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ப்ராப்ளத்துக்கு ஏற்றாப்புல நம்ம
பவுண்டரி கண்டிஷன் கண்டுபிடிக்கணும். அந்த பவுண்டரி கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா the trial function must satisfy the boundary condition. ட்ரையல் ஃபங்க்ஷன் வந்து இங்கே சூஸ் பண்ணியிருக்க ட்ரையல் ஃபங்க்ஷன் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த பவுண்டரி கண்டிஷன். ஃபஸ்ட்டு பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துருக்கோம், u of 0 is equal to 0. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல எக்ஸ் u of x, that is x is equal to 0. x 0வாக இருக்கும்போது என்ன இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருக்குது. அட் த ஃபிக்ஸட் எண்ட், பாரோட ஃபிக்ஸட் எண்டை பாரு, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கிடையாது எக்ஸ். இங்கே 0x 0வாக இருக்கும்போது டிஃப்ளெக்ஷன் இருக்குமா, கண்டிப்பாக இருக்காது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே டிஃப்ளெக்ஷன் சொல்லக்கூடாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குமா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இருக்காது. ஸோ ரைட்டிங் u is equal to 0. அடுத்தது நேராக இங்கே வந்துடும், ஃப்ரீ ஹேண்டை பாரு, இந்த இடத்துல ஃப்ரீ ஹேண்ட் ஒரு ஆக்சியல் லோடு தான் கொடுக்குறோம், டிரான்ஸ்வர்ஸ் லோடு கொடுக்கல. பெர்பெண்டிகுலர் டு த பாராக இருந்தால் டிரான்ஸ்வர்ஸ் லோடு, இது வந்து ஆக்சிஸ்லேயே இருக்குது, இது ஆக்சியல் லோடு. ஆக்சியல் இருக்கும் இழுக்கத்தான் முடியும், ஸோ வளையாது, இது தேர் வில் பி நோ பெண்டிங். ஸோ இங்கே ஸ்லோப்பே இருக்காது. ஸ்லோப் இருக்காதனால du by dx at x is equal to z is equal to 0. எங்கே, அட் த ஃப்ரீ ஹேண்ட். இது ரெண்டு தான் பவுண்டரி கண்டிஷன். இங்கே பாருங்க, செகண்ட் ஆர்டர் டிகிரி இருக்குது, 3 கான்ஸ்டன்ட்ஸ் எடுக்கணும். 2 ஆர்டர் டிகிரியில் 2 பவுண்டரி கண்டிஷன்ஸ் எடுக்கணும். இப்போ 3 டிகிரி, தேர்ட் ஆர்டர் டிகிரியில் 3 பவுண்டரி கண்டிஷன்ஸ் வரும். 4 இருந்துச்சுன்னா நான் ஃபோர்த் ஆர்டர் இருந்தால் 4 பவுண்டரி கண்டிஷன்ஸ் வரும். On substituting these boundary condition, இந்த boundary condition இந்த trial function ல substitute பண்ண x is equal to 0, first substitution x is equal to 0, y is equal to 0, u is equal to c0 plus c1 plus c2 x square. இதை substitute பண்ணேன்னா உனக்கு c0 வேல்யூ 0 கிடைக்கும். இந்த c0 வேல்யூவை அடுத்தது c0 வேல்யூ du by dx is equal to 0. ரெண்டாவது boundary condition du by x dx is equal to x is equal to L. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u வித் ரெஸ்பெக்ட் ட்ரையல் ஃபங்க்ஷன் இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணு. இங்கே இருக்குது u is equal to c0 c1 c2 x square. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா c0 வந்து கான்ஸ்டன்ட் போயிடும், c1 x டிஃபரன்ஷியேட்டாக 1, இதை டிஃபரன்ட் 2x. ஸோ c1 plus 2c2x. boundary condition என்ன, du by dx 0. so set the 0, c1 plus c2 2c2l. இது இப்படி கிடைக்கும், c1 is equal to இவ்வளோ. இந்த ஈக்குவேஷனை யூவில் சப்ஸ்டியூட் பண்ண c0 c1 வேல்யூ இன் ட்ரையல் ஃபங்க்ஷன், u is equal to c0 plus c1x plus c2x square. இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக சப்ஸ்டியூட் பண்ண பிறகு I am getting this value. now the trial function reduces to singular. இங்கே வந்து நிறுத்திடணும், இங்கே ஒரு ட்ரையல் ஃபங்க்ஷன்ஸோ இது இருக்குது, இங்கேயோட நிறுத்திடணும். இதை நிறுத்திட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு 4 மெத்தட் இருக்குது, பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட், சப்டிவிஷன் மெத்தட், கிளார்கின்ஸ் மெத்தட், லீஸ்ட். இது வரைக்கும் சேம் ப்ரொசீஜர் தான், தேர் இஸ் நோ வே. இந்த இடத்துல வந்து நீ எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். ட்ரையல் ஃபங்க்ஷன் கவர்னிங் ஈக்குவேஷனை பார்க்குற, ட்ரையல் ஈக்குவேஷன்ஸை கண்டுபிடிக்கிற, பவுண்டரி கண்டிஷன் செட் பண்ணுற, பவுண்டரி கண்டிஷன் ட்ரையல் ஈக்குவேஷனில் போடுற, கான்ஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிற, ஒரு கான்ஸ்டன்ஸ் வந்த உடனே நிறுத்திடுற, அப்புறம் அந்த மெத்தடை யூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட். இந்த இடத்துல இந்த பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட், வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தடில் 4 டைப் இருக்குது இல்லையா, அது எல்லாமே அப்ராக்சிமேட் சொல்யூஷன். ஸோ அப்ராக்சிமேட் சொல்யூஷன் இருந்தால் கண்டிப்பாக ரெசிடுவல் இருக்கும். ரெசிடுவல்னால் எரர். எக்ஸாக்ட் சொல்யூஷனுக்கும் அப்ராக்சிமேட் சொல்யூஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னா எரர் இருக்கும். அப்போ என்ன, since it is approximate solution there will be a residual, therefore you set governing equation is equal to residual. இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற கவர்னிங் ஈக்குவேஷனை ரெசிடுவலுக்கு செட் பண்ணு. 0வை செட் பண்ணேன்னா 0வை கவர்னிங் ஈக்குவேஷன் செட் பண்ணேன்னா அது எக்ஸாக்ட் சொல்யூஷன். நீ என்ன பண்ணு, ரெசிடுவலாக செட் பண்ணு. ஏன், அப்ராக்சிமேட் சொல்யூஷன், இந்த ப்ராப்ளம் வந்து அப்ராக்சிமேட் சொல்யூஷன் தான் தரும், ஆனால் எரர். அதனால என்ன பண்ணேன், a d square u by dx square, இந்த q0 இங்கே கொண்டு வந்துட்டு மைனஸ் q0 is equal to residual எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த d square u by dx square கண்டுபிடிக்கணும். அப்போ செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். அப்போ u வந்து உனக்கு தெரியும், இந்த இடத்துல பின்னால் c2, இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோம் c2 2lx plus x square. ஸோ நவ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, இது உள்ள பெருக்கிடு, இன்சைட் பெருக்கிட்டு இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், இங்கே 1 2 யூ ஆர் கெட்டிங் இந்த வேல்யூ கிடைக்கும், d square u 2ct. இந்த 2ct வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண கவர்னிங் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்.
சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆறுங்கிறது is equal to r. இப்போ என்ன பண்ண, now assume that the residual becomes 0 and set r is equal to 0. இந்த இப்போ என்ன பண்ணு, இந்த r-ஐ 0-வை செட் பண்ணு. r-வை 0 செட் பண்ணால் AE 2C2 Q0 is equal to 0. இப்போ இந்த இடத்துல நம்ம C2 கண்டுபிடிச்சோம். C2-ஓட வேல்யூ இவ்வளவு. Substituting C2 in equation 2, இது என்ன பண்ணுறோம், திருப்பி என்ன பண்ணுறது, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது Q0 2AE 2LX plus x2. This is our final solution of point collocation method. Point collocation methodல என்ன பண்ணணும் அப்படின்னா, கவர்னிங் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ரெசிடியூவில் சப்ஸ்டியூட் பண்ணிடு, செட் பண்ணிடு. அதுக்கப்புறம் அதில் என்ன ஆர்டர் இருக்கோ, இப்போ D³ இருந்துச்சுன்னா D4 இருந்துச்சுன்னா அத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த என்ன கான்ஸ்டன்ட் இருக்கோ அந்த கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த கண்டுபிடிச்ச வேல்யூவை டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியால் உனக்கு இந்த மாதிரி C2 கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். இந்த கான்ஸ்டன்ட்டை திருப்பி என்ன பண்ணு, C2ல கொண்டு போய் இந்த இடத்துல நீ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா you will get this value. Now this தான் சொல்யூஷன். இந்த x2 இங்கே பாரு கான்ஸ்டன்ட்டே இருக்காது, ஒரு கான்ஸ்டன்ட் கூட கிடையாது. இப்போ நீ என்ன வேல்யூ எக்ஸ் கொடுத்தாலும் அந்த எல்லுக்குள்ளே அந்த டொமைனுக்குள்ளே 1 2 3 4 எவ்வளோ நாள் கொடுத்தாலும் உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். லோடும் ஏரியா இதெல்லாம் உனக்கு தெரியும். இந்த எக்ஸை மட்டும் வேரி பண்ணிக்கிட்டே இரு, யூ வில் கெட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். இது பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது, சப்டொமைன் மெத்தட். சப்டொமைன் மெத்தட் அதே தான். இதில் என்ன பண்ணணும்னா, இன்டகிரேஷன் ஆஃப் ஆர் ரெசிடியூல் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த டொமைன்னா என்ன சொன்னேன், 0 to Lன்னு சொன்னேன். இங்கே 0 to L. 0 to Lல ரெசிடியூலை சப்ஸ்டியூட் பண்ணி, ரெசிடியூல் என்ன, கவர்னிங் ஈக்குவேஷன். அந்த கவர்னிங் ஈக்குவேஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி dx. அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணும்போது AE2C2 dx. dx-ஐ இன்டகிரேட் பண்ண x, அதான் இங்கே வந்திருக்கு. Q0 dx into x. இப்போ 0 to Lல நீ என்ன பண்ண, சப்ஸ்டியூட் பண்ண, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது உனக்கு C2 சேம் வேல்யூ கிடைக்குது. பாரு, பாயிண்ட் கொலோகேஷனில் அதே வேல்யூ தான் கிடைச்சது, இதுவும் அதே வேல்யூ தான் கிடைச்சது. இந்த C2 வேல்யூவை யூவில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா உனக்கு சப்டொமைன் மெத்தடு கிடைக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிடும். இந்த நாளைக்கு நம்ம லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடும் கிளார்கின்ஸ் மெத்தடும் நம்ம பார்ப்போம்.